சொல்லக்கூடிய கல்லூரி மலை ஒரு சென்றா வைத்து கருமந்துறை சொல்லக்கூடிய கருமந்துறை ஒரு சென்றா வைத்து இளையராமன் இளந்தண்டல் நாடக சபா. அது மட்டும் இல்ல, இன்னும் அருளூத்து மலையை சேர்ந்த லிங்க ஆசிரியர் இன்னும் நோம்பட்டை சேர்ந்த இன்னும் செல்வம் அவர்கள் இன்னும் செல்வம் அவர்கள் அவர் வந்துகிறாராமா? ஆமா, எங்கம்மா இருக்காரு? வருவார் வருவார் வந்து இன்னும் இருக்குது. சரி சரி, இப்படி அல்ல மூவர்களும் மும்மூர்த்தி கடவுளை போல எல்லாத்துமே தலைமை தாங்கிக் கொண்டு இணைந்து நடத்தும் இளந்தண்டல் நாடக சபா. நம்மளுடைய குழும் சார்பாக முத்தான வணக்கத்தை தருகிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் அருமை வாய்ந்த நம்மளுடைய அண்ணனாகி இன்னும் செல்வம் யூடியூப் சேனல் அருமை வாய்ந்த அண்ணனாகி இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு கண்முழித்து நம்மளுடைய ஆடல் பாடல் எல்லாம் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று ஒளிபரப்படும் என்று நம்மள ஆடல் பாடலோட அருமை வாய்ந்த அண்ணன் எவ்வளவு சிரமைப்பட்டு இப்படி கொட்டுற பணியிலையும் பேயிற மலையிலையும் அடிக்கிற காத்துலயும் அரண்மனையில உட்கார்ந்த போல நம்மள எல்லாத்தையும் என்ன எடுக்கிறாரு? வீடியோ எடுக்கிறார் யூடியூப்ல. அந்த வீடியோ கையாலே எடுக்கிறார். அருமை வாய்ந்த இன்னும் அண்ணனாகி நம்மளோட குடும்பம் சார்பாக முத்து மாரியம்மன் கோபுரம் எதை போன்று வருகிறதோ அதே போன்று யூடியூப் அண்ணன் செல்வன் அவருடைய குடும்பமா இன்னும் ஓங்கி ஓங்கி ஒரு வாழையை வெட்டினால் மறுவாழை எப்படி வருகிறதோ அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கையும் இந்த கை நகமும் இந்த கை நகத்துல ஒரு சின்னோடு துளி குத்தினால் எதை போல் ஒட்டி வெளிகிறதோ எதை போல் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதே போன்று அண்ணனுடைய குடும்பமும் மக்களும் பிள்ளையும் மாராசமமா இந்த ஓங்கி ஓங்கி வளர பெரிய வாட்டு கொள்கிறேன். அம்மா அப்புறம் இருந்துட்டாலும் மந்திரியாரே வரும்பொருள் ஒரு கால அடக்க ஒடுக்கம் 1000 பொன்பொருள் அடக்க ஒடுக்கம் 1000 பொன்பொருள் மாமந்த முனிவர் மார்புல சிறந்த வள்ளி நாயகி. வள்ளி நாயகி என்றா யாரு? முருகனுடைய மனைவி வள்ளி நாயகி. ஆனை போல் காற்றில் அரைச்சால வச்ச தேவி. ஓம் மண்டலத்துக்கு பிராணுக்கு சொந்தக்காரி. ஓம் என்ற எழுத்தால் பிறந்தவ யாரு? எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி மேகமா இருந்தது. தண்ணி மேகம் என்றா கடல். அந்த கடல் ஓரத்துல பாரு இப்ப ஒரு அலை வரும். அந்த அலைய பார்த்தா ஓம் ஒரு சவுண்ட் வரும். அந்த ஓம் என்ற அலையால் பிறந்தா உமா பார்வதி. உமா பார்வதி பிறந்ததுனால மரம் கொடி செடி புல்லு பூண்டு நாம மானிட மக்கள் எல்லாம் அந்த ஓம் என்ற அலையால தான் பிறந்திருக்கிறோம். ஆமா, அந்த ஓம் என்ற அலையால பிறந்தாலும் இதா இருக்கிற அலையா அம்மன் கலைவாணி அவருடைய அனுகிரகத்துல அந்த ஓம் என்ற எழுத்தால பிறந்தாலும் காளியும் அவளே, மாரியும் அவளே, துர்காவும் அவளே, உமாதேவி அவளே, மாறி 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 பிறந்திருக்கிறா உமா பார்வதி. அப்படி பிறந்தாலும் இருக்கிற அம்மன் கலைவாணி அவருடைய அனுகிரகத்தினால் நாம ஒரு சுதந்திர பறவை. எப்படி நாமெல்லாம் ஊருக்கு ஒரு பறவை, ஊருக்கு ஒரு பறவை இருந்தாலும் இதுல இருக்காங்களே இவங்க எல்லாம் யாரு? ஒரு விரசுக்கு ஆலாமரம். இந்த ஆலாமரமானது இவங்க எல்லாம் இந்த ஆலாமரம் போல இவங்க எல்லாம் இன்னைக்கு பழம் பழுத்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை நைட்டு இரவு பழங்கள் பழுத்திருக்கிறது. நாம சுதந்திர பறவை. நம்ம எல்லாம் சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், தர்ம இது அரூர் மாவட்டம், இப்படி எல்லாம் திருவண்ணாமலை மாவட்டம். ஆமா, இப்படி எல்லாம் நாம ஒரு சுதந்திர பறவை ஒரே இடத்துல சேர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பழம் சாப்பிடலான்னு வந்திருக்கிறோம். இந்த இரவு முழுவதும் இந்த மரத்துல பழத்தை சாப்பிட்டு விட்டு இந்த மரத்துல பழங்கள் கழிந்து விட்டா அந்த சுதந்திர பறவை எங்க செல்லும்? நாளைக்கு எங்க செல்லும்? அதே போல் நம்ம சுதந்திர பறவை இன்று எங்க இருப்போம், நாளைக்கு வேற ஒரு செல்வம். திறனுக்கு உயிர்காக தீர வேண்டும், தேய் உள்ள பரம்பரைக்கு வீர வேண்டும். சரி, குழந்தைகள் விளையாடுவதற்கு இப்படி மணல் வேணும், வீதியில மணல் வேணும். அப்படி மணல் வேணும்ன்றா நாம உலகத்தை சுத்தி வருவதற்கு இந்த கையில திருடம், இந்த வாயில பொய்யும் இல்லைன்றா நம்ம உலகத்தெல்லாம் சுத்தி வரலாம். அது மட்டும் இல்ல, அப்படி இருக்கும்படியான கற்பக பொருந்தி நாமதேன் ஒப்பதமாகி இரவு நேரத்தில் ஆண் வடிவத்தை மறைத்து நான் பெண் வேடம் தரித்து வந்திருக்கிறேன். நான் யார்? என்னுடைய பயிர்கள் என்ன? அப்படிமா தெரியுமா?
இல்லாத ரூபி. என்னுடைய பயிர்களை தான். உங்களுடைய பயிர்கள் எப்படி? எப்படி தெரியுமா? நாகக்கண்ணின்னு சொல்வார்கள். நாகக்கண்ணின்னு சொல்வார்கள். இல்லை என்றால் உழுவை என்று கூட சொல்வார்கள். உளிவி என்று கூடுதல் நாகக்கண்ணி. ஆமாம்மா. ஏம்மா ஆமாம்மா. ஏம்மா அப்ப நாகக்கண்ணி இருந்துட்டா இருந்தாலும் உங்களுக்கு பெற்றது தாய் தந்து யாரம்மா? ஓஹோ இது சொல்லணும். உன்னை என்ன ஓசி முண்டியா கூத்தார சம்பளம் வாங்கல கால 1500 ரூபாய். இது யாரா இருக்கிறாங்க? சொல்லு. 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசகுல நடி இந்த ஒரு சாண அங்கத்திலே என்னை இன்றெடுத்தாலே எடுத்தாங்களே என்னுடைய தாய் தந்தைகள் யாரு அப்படின்னு கேட்கிறான். சூத்திரிக்கிறேன். அம்மம்மா ஓய் என் தாயோ யாரு? கவரி அம்மா. ஓ உங்களுக்கு பெற்றெடுத்த தாயோ கவரி அம்மா. கவரி அம்மா. தந்தையார்? என்னுடைய தந்தையாரோ யார் தெரியுமா? யாரு? நாகராஜன். ஓ நாகராஜன். நாகராஜனுக்கும் சரி. கவரி அம்மாவுக்கும் கற்ப சுகார வழங்கக்கூடிய என்னுடைய பயிர்களை தான் உளவி நாகக்கண்ணி கூட சொல்வார்கள். உருவி நாகக்கண்ணி. ஆமாடி. சரிம்மா. அப்படி உளவி நாகக்கண்ணி என்றா யாரு? யாரு? நாங்கெல்லாம் என் தந்தையாரோ நாகராஜன், நாகராஜன். என் தாயோ கவரி அம்மா, கவரி அம்மா. என்னுடைய பேரோ நாகக்கண்ணி நாகக்கண்ணி. அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் ஒரு பாம்பு இனத்தில் சேர்ந்தவர்கள். ஓ நீங்க ஒரு பாம்பு கூட்டம். ஆமாடி. அட இதோட பேசினா ஒரே பட போட்டு விடுவா. அது ஏன் வாயால சொல்றா? அப்புறம் நாங்கெல்லாம் மோசமானவங்க. ஓ மோசமானுங்க. எங்க குடும்பமே குடும்பமே மோசமான குடும்பம். ஆமா. பார்த்தாலே தெரியுதுமா. நான் பார்த்து நினைத்தா உனக்கு விதி போட்டிருந்தா காலையில விரும்பாம தள்ளி தீக்கிடும். ஏய் ஏய் அம்மா அம்மா அப்படி இருந்துட்டாலும் எங்களுடைய எண்ணம் குணம் குணம் சாதிகள் சாதிகள் இப்படி இருந்துட்டாலும் என் தாயா இருந்துட்டாலும் அம்மா எங்களோட நாடு என்ன? நாடு என்னம்மா அப்படி சொல்லுங்க.
அம்மம்மா எங்களுடைய நாடோ நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய எங்க நாடு நாகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய நாகராஜன் மகள் நீங்க மகள் நாகக்கண்ணி. நாடு நாகலோகம் அப்படி நாகலோகமா இருந்துட்டாலும் அம்மா கல்லென்றால் கணவர் புல்லென்றால் புருஷன் காலனா போட்டு தாலி கட்டினாதான் நம்மளுடைய கணவர் நம்ம கால் மேட்டு விழுந்தத்தான் நம்ம புள்ள நம்ம நினைப்பது ஒண்ணு அது நடப்பது ஒண்ணு ஐநாயகிய பிரம்மாதேவன் யாராருக்கு என்ன அப்படின்னு எழுதிருப்பார் ஐநாயகிய பிரம்மாதேவன் எழுதுவதோ விதி நம்மளுக்கு நடப்பதெல்லாம் சதி அப்படி இருந்தாலும் கூணு குருடு செவிடு மொண்டி மொடம் கேனும் பைத்தியம் இந்த கேன பைத்தியம் உன் பிரச்சனை என் வீட்டுக்காரர் அப்படி இருப்பாரு நீ என்ன கூணு கூடு செவிட்டு பத்தியும் உண்டி அப்பப்பா அப்படி இல்லடி ஓய் இப்படி இருந்தாலும் கல்லானாலும் கணவனா மதிக்கணும் புல்லானாலும் புருஷனா மதிக்கணும் அதெல்லாம் அந்த காலத்துல மதிச்சுங்க இந்த காலத்துல புருஷனை தூக்கி போட்டு மெதிக்கிறாங்க அது உங்க வீட்டுல அப்படி காலனா போட்டு தால் கட்டினதான் நம்ம கணவன் நம்ம கால் மேட்டு விழுந்ததான் நம்ம புள்ள கண்டும் புள்ளெல்லாம் சொந்தமாகாது பூமத்தேம்பூ மனமாகாது என்ன மாலை இட்டாரு என் மணவாளன் அவரு அப்படி இல்லப்பா எங்க வீட்டுக்காரு என்ன டாட்டாவா சும்மாவா ஐயோ வீட்டுக்காரு டேய் அப்படி இல்லம்மா அப்படி எப்படிமா என்ன மாலை இட்டாரு வேலை விட்டாரு மாலிட்டு மன்னவர் என்னுடைய மணவாளன் யாரு சொல்லுகிறேன் அம்மா என்ன மாலை தரித்து மன்னா என்ன மாலை இட்டாரு என்னுடைய மணவாளன் ஐவருக்கும் நடுல் பிறந்த அர்ஜுன மன்னன் ஓ அர்ஜுன மன்னன் உங்களை மாலையிட்ட மன்னவர் அர்ஜுன மன்னன் சரிமா என்ன ஒண்ணு போலையா இந்த சப்பு மூஞ்சாட்டமா ஐயோ நான் செத்துருவேன் என் கணவரை பேர எப்படி சொல்லுமா அழக சொல்லாது எல்லாம் ஒல்லியா வச்சுக்குங்க ஒருத்தன் பேர பூரா அம்மா என் மன்னவரே அர்ஜுன மன்னனா இருந்தாலும் அப்படியே அழகு ஐயோ நான் செத்துருவேன் செத்து போயிடாத உள்ள வேற எல்லாம் ஆபரேஷன் பண்ணி எல்லாம் கோளாரா கிடக்குது அடிச்சு அம்மா ஓய் அம்மா என்ன
அழகு என்ன மாலையிட்ட மன்னவன் மின்னழகு பின்னழகு 32 அழகு சரி 12 லட்சம் பொருந்திய பார்த்திபன் பார்த்திபன் பார்வையை நயன கொண்ட பார்வை பல்லலியோ பல்வரசை தோல்வியோ துளசி மாலை இப்படி சொல்லக்கூடிய எத்தனை 32 அழகு படைத்த மன்னவன் அப்படியா ஆமாடி இப்படிப்பட்ட அழகு தான் அழகு அர்ச்சனை மன்னனுக்கு ஏமா ஏதோ உங்களுக்கு ஏதோ குழந்தை குட்டி ஏதோ ஒண்ணு புழு பூச்சி அம்மா ஓய் புழு பூச்சா ஏதோ குழந்தை குட்டி ஏதோ ஒண்ணு இருக்குதா அர்ச்சனை மன்னனே மாலையிட்டாலும் அம்மா அர்ச்சனை மன்னனே மாலையிட்டாலும் இருவருக்கும் ஏதாவது ஒரு புத்திர பாக்கியம் கிடைத்ததா ஆனா பெண்ணா இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்க அம்மா
மன்னனுக்கும் இந்த அழகு நகைக்கண்ணிக்கும் ஆண் பிள்ளை பிறக்கின்ற ஆசையா இருந்தனடி அம்மா. என்னம்மா ஆச்சு? நான் பேராசைப்பட்டு கொண்டு இருந்து இந்த பேராசை எல்லாம் அம்மா அம்மா இதெல்லாம் என்ன ஆச்சு? முழுவாம இருக்கும் பொழுது சரி 9 மாதமா கற்பனை இருந்து ஓஹோ 10 மாதத்திலே இருக்கும் பொழுது என்னுடைய அண்ணன் யாரு? யாரு? உடன் பிறந்த அண்ணன் யாரு? மாயவரா என்னுடைய உடன் பிறந்த அண்ணன். ஓ ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தி. அண்ணா 10 மாதம் ஆகிவிட்டது, சரி எனக்கு தூக்கம் வரலையே அண்ணா அப்படின்ட்டு அண்ணனிடத்துல கேட்டேன். அப்படி அண்ணனிடத்துல கேட்கும் பொழுது என் அண்ணனாகிய ஆதி நாராயணமூர்த்தி என்ன சொன்னா, தங்கா உனக்கு தூக்கம் வரலை என்றால் நான் ஒரு கதை சொல்லுகிறேன், கதையை கேட்டுக்கொண்டே தூங்கம்மா அப்படின்னு சொன்னார். யாரு? என்னுடைய அண்ணன். தங்கா இப்ப நடந்த கதையை சொல்லட்டுமா, இல்ல நடக்க போற கதையை சொல்லட்டுமா, இல்ல வருங்காலத்தை கதையை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார் என்னுடைய அண்ணன். அப்ப நான் சொன்னேன், அண்ணா நடந்த கதையெல்லாம் விட்டு இப்ப நடக்க போற கதையை மட்டும் சொல்லுனா நான் கேக்குறேன் நான் சொன்னேன். அப்ப எங்க அண்ணன் சொன்னார் கதை. எங்க அண்ணன் சொல்லும் பொழுது அப்ப நான் என்ன செய்தேன், ஒரே ஒரு கதைக்கு மட்டும் நான் ஊங்கொட்டினேன். ஆமா சரி, மறாவது ஊங்கொட்டுக்கெல்லாம் நான் தூங்கி விட்டேன். தெரியவில்லை, நான் தூங்கி விட்டேன். அப்படி தூங்கிட்டு பிறகு என் அண்ணன் காலையில கேட்டார், தங்கா இரவு கதை சொன்னேனே அந்த கதை நல்லா இருந்ததம்மா அப்படின்னு கேட்டார் என்னுடைய அண்ணன். அப்ப நான் சொன்னேன், அண்ணா நீ கதை சொல்லும் பொழுது நான் ஒரு கதைக்கு மட்டும் நான் ஊங்கொட்டினேன், ஒரு சொல்லுக்கு மட்டும் நான் ஊங்கொட்டினேன், மறு சொல்ல எனக்கு தெரியாத நான் தூக்கம் வந்து விட்டது, நான் தூங்கி விட்டேன்னு சொல்லிவிட்டேன். அப்ப சொன்னார், இரவு முழுவதும் அப்ப கதை கேட்டவர் யாரா இருக்கும் அப்படின்னு எங்க அண்ணன் பார்த்தார். அண்ணா எனக்கு இப்படி மேல் 10 மாதம் ஆகி விட்டது, பாலன் பிறகு போறான் அப்படின்னு நான் சொன்ன உடனே என் அண்ணன் சொன்னார், ஆனால் தங்கா அப்படி பிரசவ வயிற்று வலி வலித்தார் எனக்கு ஒரு தகவல் கொடு தங்கா, ஒரு சொல்லு சொல்லிவிடு. ஆமா அங்க இருந்து நான் மருத்துவத்தை கூட்டிக்கிட்டு உங்களுடைய அரண்மனைக்கு வந்து விடு அப்படின்னு சொன்னார் எங்க அண்ணன். சரி நான் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வயிற்று வலி பிடித்தது, எங்க அண்ணனுக்கு தூது விட்டு எங்க அண்ணனுக்கு தூது விட்ட உடனே எங்க அண்ணன் அங்கிருந்து பார்த்து மருத்துவ உடசியா அனுப்பிச்சு விட்டார். அப்படி அனுப்பிச்சு விடும் போது அப்ப குழந்தை பிறந்த உடனே 10 மாதம் கழிது குழந்தை பிறந்த உடனே அது என்னாடி சொன்னாரடி அம்மா. அப்படி பிரசவம் பார்க்கும் பொழுது என் வயிற்றுல நான் சுமந்திருந்ததல்ல அல்வு கட்டி போல உதிரமா ஓடி விட்டதாடி அப்பா. என் அண்ணன் அந்த மருத்துவருக்கு சொன்னா, அம்மா நாகக்கண்ணி உன் வயிற்றுல குழந்தை இல்ல, ஒரு அல்வ கட்டி போல இருந்தது, அது உதரமா ஓடி விட்டது, உன் வயிற்றுல நீ குழந்தைய சுமந்து கொண்டு இல்லை அப்படின்னு சொன்னா மருத்துவச்சி. ஆமா சரி, அதை கேட்டு அம்மா இந்த கட்டணம் அடித்த மட்டும் இல்ல துரியமன்னன் செய்த வஞ்சகத்தினால எங்களுடைய கணவர் ஆரடிமான கானகத்தில் இருக்கிறாடி அம்மா. நான் மட்டும் இந்த நாகலோகத்தில் இருக்கிறேன். நான் எப்படாற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டேன். சாஞ்சி மோல் பிடிக்கும் சந்திரகுல வம்சம், குனிஞ்சி மோல் பிடிக்கும் குருகுல வம்சம், கவஞ்சி மோல் பிடிக்கும் காராள வம்சம். இப்படி காராள வம்சத்துலதான் நான் வாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி வாக்கப்பட்டாலும் என் கணவர் சொன்னார், கானகம் போகும் பொழுது என் அண்ணன் சொன்னார், உங்களுடைய நாட்டுக்கு நாகலோகத்துக்கு யாரா இருந்தாலும் பாடி பரிதேசி சோழி கோட்டா வந்தாலும்
வான்று அழைத்து வர்ணை பாய போட்டு தண்ணீர் கேட்டவங்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கணும், பசின்னு சொன்னவர்கள் பால் சாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார்கள். அப்பாடப்பட்ட குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டாலும் சத்தியம் தவறாத சந்திரகுலம்சம், கோடு தவறாத குருகுலம்சம் நான் வாக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி வாக்கப்பட்டாலும் இந்த நாகலோகத்தில் நான் மட்டும் இருக்கிறேன். அதனால யாராவது வந்தால் என்னிடத்தில் சொல்ல பிறகு செஞ்சு